உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ்7 தமிழின் ஜூட். உங்களில் யார் முதல்வர் இணைந்து விளங்குவர்கள் ஆட்சி மசாலா. அந்த நிகழ்ச்சியினுடைய நேர்முக தேர்வுக்காக இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய இடம் மதுரை. நடக்காத காரியம் சொல்றதை விட நடைமுறைப்படுத்துவதற்கு நான் என்ன செய்வோம் சொல்லுங்க. அதாவதுங்க, நடைமுறை சாத்தியமிக்கதைத்தான் சிந்திக்கணும். அதை நீண்ட விவாதத்திற்கு பின்பு பரிசீலிக்கவும் இந்த அரசு தயாராக இருக்கிறது. ஜூடு உங்களில் யார் முதல்வர் இணைந்து விளங்குவர்கள் ஆட்சி மசாலா நிகழ்ச்சியினுடைய நேர்முக தேர்வுக்கு வந்திருக்கிற மதுரை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் 3 பேர் இன்னைக்கு தேர்ந்தெடுக்க போகிறாங்க, ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. அந்த 3 பேரில் முதலானவர் வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், மனிதநேய ஆர்வலர் திரு அழகுமணி அவர்கள். வணக்கம் ஐயா உங்களுக்கும். அதே போல் இன்னொருவர் பெண்ணியவாதி, மூத்த பத்திரிகையாளர் திருமதி ஜெயலட்சுமி அவர்களும் நம்மோடு இணைச்சிருக்காங்க. வணக்கம் அம்மா. அதே போல் பேராசிரியர், அதுவும் தமிழ் பேராசிரியர் முனைவர் திரு பேச்சிமுத்து அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் ஐயா உங்களுக்கும். இந்த 3 பேரும் உங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. நீங்கள் அவங்க முன்னாடி இங்கே நீங்கள் முதல்வர் பதவி மேலே எந்த அளவுக்கு ஆசை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தினீங்கன்னா அடுத்த சுற்றுக்கு முன்னேறலாம். உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மதுரை நேர்முக தேர்வின் முதல் போட்டியாளர் ராகுல் கார்த்திக். வாங்க. முதல் போட்டியாளர்கள்னால உங்கள்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்குறேன். முதல்வர் ஆசை அப்படின்னு வந்திருக்கீங்கல்ல, இந்த ஆசை எப்படி வந்துச்சு? அதாவது முதல்வர் பதவி சாதாரண ஒரு விஷயம் இல்லை, அது மிகப்பெரிய விஷயம். ஒரு மாநிலத்தோட தலைமை, நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் ஊருக்கு அப்போ சிஎம்மாக இருந்தவங்க வந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்க பேசுகிறது, அவங்களுடைய பந்தோபஸ்த், அதாவது அவங்களுக்கு போலீஸ் கொடுக்குற மரியாதை, ஒரு முதல்வருக்கு நான் என்னென்ன அவங்களுடைய பவர் என்ன, அவங்களோட ஆட்சி முறை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது மூலமாக அவங்கள மாதிரி நம்மளும் ஆகணும் அப்படின்னு ஒரு 5வது படிக்கும்போதே உங்களுக்கு அந்த ஆசை வந்துருச்சு. உங்களை நீ நடுவர்கள் பரிசோதிப்பாங்க. இந்திய கல்வி முறைகளில் மாற்றம். இன்றைக்கி நம்ம கல்வி முறை எந்த நிலைமையில் இருக்குன்னா, மிகவும் மோசமான நிலைமையில் இந்திய கல்வி முறையானது இருக்குது. மேலை நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது நம்முடைய கல்வி முறையானது பின்தங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால் நிச்சயமாக என்னுடைய அரசு வந்தால் தனியார் கல்வி நிறுவனங்கள் அனைத்தையும் அரசுடைமையாக்கப்படும். தனியார் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் அரசுடைமையாக்கிடுவீங்க. ஆனால் இங்கே நிறையா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் தனியார்கிட்ட இருக்குது. அவ்வளவையும் அரசுடைமையாக்குறதுனா எவ்வளோ எதிர்ப்பு வரும்? அதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? அன்றைய கால சூழ்நிலையில் மதுபான கடை தனியார்ட்ட இருந்துச்சு, அதையெல்லாம் அரசுடைமையாக்கலையா? அத்தனை எதிர்ப்புகளை, ஒரு தவறான விஷயத்தையே அரசு மேற்கொள்ளும் பொழுது ஒரு சரியான விஷயத்துக்கு அரசு ஏன் ஏற்படுத்த முடியாது? இப்போ நீங்கள் எந்த திட்டத்தை முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்த போகிறீங்க? சார், முதல்ல விவசாயத்தை முன்னுரிமை கொடுக்கணும். மண் வளம் பரிசோதனை செய்யணும் சார் முதல்ல. ஏன்னா மண் வளம் சரியில்லாதனால தான் விவசாயம் இப்போ ரொம்ப இதாகிட்டு இருக்கு. முதல் நிலங்களை மீட்க பண்ணணும். விவசாய நிலங்களை மண் பரிசோதனை செய்யணுங்கிறீங்க, ஆனால் மண் வளம் சரியில்லைங்கிறீங்க. பரிசோதனையே செய்யாமல் எப்படி சரியில்லைங்கிறீங்க? இல்லை சார், இயற்கை உரங்கள் யூஸ் பண்ணாமல் செயற்கை உரங்களை பயன்படுத்தி மண் வளத்தை அப்புறம் கெடுத்துட்டாங்க. அதனால் இயற்கை உரங்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்கணும். இயற்கை உரம் ஏற்கனவே இருந்தாலும் இதை அதிகப்படுத்தணும். நன்றி நன்றி நன்றி. தமிழகம்தான் அகதிகள் அதிகமாக உள்ள ஒரு மாநிலம். அவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி கிடைப்பது மற்றும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு, குடியுரிமை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது. அதனை முதல்வராகிய தாங்கள் அதனை தீர்க்க என்ன யோசனைகள் வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக அதற்கென்று தனி சட்டம் கொண்டு வருவேன். அவருடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக கல்வி பயின்று வாழ்க்கையை முன்னேறுவதற்காக பல சட்டங்கள் நிச்சயமாக கொண்டு வந்து அந்த குழந்தைகள், அது மட்டுமல்லாமல் அந்த இலங்கை அகதிகளுக்கு அரசால் இதை செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக முடியும். இந்த இலங்கை அகதிகளுக்கும் நிச்சயமாக தனி சட்டம் கொண்டு வந்தால் அவருடைய வாழ்க்கை நிச்சயமாக மேன்மடையும் என்பதை உறுதியாக நான் சொல்லுகிறேன். நன்றிங்க. நன்றி. ஜாதி கொடுமை, அதை தொடர்ந்து நடைபெறும் கௌரவ கொலைகள், இதற்கெல்லாம் தீர்வு என்ன என நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களது அரசாங்கத்தில் எம்மாதிரியான தீர்வு காண முயற்சிப்பீர்கள்? இதனை உடனடியாக முழுவதுமாக அமுல்படுத்துவது என்பது மிகவும் சிரமம்தான்.
ஆனால் நம்ம படிப்படியாக இந்த ஜாதிய முறைகளை குறைத்து வருகிறோம் என்பதுதான் உண்மை. படிப்படியாக அது எண்ணிக்கை குறையும் பொழுது முழுமையாக நிவர்த்தி செய்வோம். 2015-16 இன்னும் கௌரவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு இந்த முதல்வர் என்ன செய்ய போறார்? நாங்கள் எங்களுடைய காவல்துறையை அங்கங்கே கண்காணிப்போடு இந்த ஜாதிய படுகொலைகளை தனி கவனிப்புக்காக தனி ஒரு நிர்வாகத்தை வாரியத்தை அமைத்திருக்கின்றோம். காவல்துறையில் சிறப்பு பிரிவு ஒன்றை ஏற்படுத்தி இதனை முழுவதுமாக தடுப்பதற்கு எங்களுடைய அரசாங்கம் முழு முயற்சியை செய்து கொண்டு வருகிறது என்பதையும் தங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறது. கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடஒதுக்கீடு ஒரு 10% 15% இடஒதுக்கீடு கொடுத்தால் இதனுடைய இது குறையுமா? நிச்சயம் குறையும். அது தற்பொழுது சட்டத்தில் இருக்கிறது. கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை கொடுக்கிறோம். அவர்களுக்கென்று சிறப்பு வேலை வாய்ப்பு பதிவில் இருக்கிறது. அரசாங்கத்தில் அவர்களுக்கு பரிசு 20,000 கூட எங்களுடைய அரசாங்கம் கோல்டு மெடல் என்று சின்ன ஒரு மெடலும் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தில் வழங்கி வருகிறோம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த போட்டியாளர் சேவியர் ஜோசப் கெனடி. முதல்வராகிய தாங்கள் மதுவிலக்கு பற்றி என்ன கருத்தும் கொள்கையும் வைத்திருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள முடியுமா? நாங்கள் அதை முறைப்படுத்துகின்ற வேலையை மட்டுமே செய்வோம். நேரத்தை குறைப்போம், கடைகளின் எண்ணிக்கையை குறைப்போம், குடியிருப்பு பகுதிகளில், கோயில் பள்ளிக்கூடங்கள் போன்ற பகுதிகளில் இன்னும் எங்கெல்லாம் மக்களிடமிருந்து கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு இது அகற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள், நெடுஞ்சாலைத்துறைகளில் சாலைகளில் இருக்கக்கூடிய கடைகள், அவற்றை எல்லாம் குறைப்பது அல்லது அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு மாற்றம் செய்வது. சொல்றதெல்லாம் புரியுது. ஆக மொத்தம் உங்களுடைய முடிவான கருத்து மதுவிலக்கு என்பது எங்களுடைய ஆட்சியிலே இருக்கவே இருக்காது என்பதை மறைமுகமா சொல்கிறீர்கள். இல்லை, மதுவிலக்கு அதாவதுங்க நடைமுறை சாத்தியமிக்கதைத்தான் சிந்திக்கணும். மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? போராடக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பணிவான வேண்டுகோள், இதை அரசியலுக்காக செய்யாதீர்கள். இது கலாச்சாரத்தில் ஒன்றாக கலந்து விட்டது, குளோபலைசேஷன் ஆகிவிட்டது. இதை கட்டுப்படுத்துவது என்பது முற்றுமாக நீக்குவது என்பதை விட. இறுதியாக ஒரு கேள்வி சொல்லுங்க. கலாச்சாரத்தில் ஒன்றாக கலந்து விட்டது என்று சொன்னீர்கள் என்றால் கள்குடித்தல் என்பதுதான் காலங்காலமாக இருக்கிற கலாச்சாரம். ஆனா கள்ளை விற்பதற்கு இங்க தடையாக இருக்கிறதே, அது எப்படி சரியா இருக்கும்? அதை நீண்ட விவாதத்திற்கு முன்பு பரிசீலிக்கவும் இந்த அரசு தயாராக இருக்கிறது. கல்லறைக்கு விற்பனை செய்வது விவாதத்திற்கு பின்பு. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை அப்படின்றது ரொம்ப பரவலாகவே இருக்குது. சின்ன குழந்தை முதல் பெரிய வயதான பெண்மணிகள் வரை எல்லாருமே பாதிக்கப்படுகிறார்கள். இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதுக்கான தீர்வு என்ன? பாலியல் அப்படின்றத ஸ்டேஜை பாலியல் ரீதியாக தான் நம்ம குழந்தை பருவத்திலேருந்து தான் அதை சரி பண்ண முடியும். அது குழந்தை பருவத்திலேருந்து சரி பண்ண முடியும்னா கல்வி முறை நம்மளுடைய பேசிக்காக 1ஆம் கிளாஸ் படிக்கலேருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரை ஆரம்ப கல்வி முறைன்னு சொல்கிறோம். அந்த ஆரம்ப கல்வி முறையிலேயே கல்வி முறையின் மூலம் அந்த செக்ஸ் கல்வின்றதையே ஒரு உணர்வுபூர்வமான விஷயமாக நம்ம அதை அந்த குழந்தை பருவத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா அந்த 5ஆம் நிலையில் வரும்போதே அந்த குழந்தைகள் ஒரு பக்குவத்துக்கு வந்து விடுவார்கள் கண்டிப்பாக. நன்றி ராஜா. தமிழகத்தில் நிலமில்லா ஏழை தொழிலாளர்கள், நிலமில்லா விவசாயிகள் அதிகமாக இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிலம் என்பது ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் தனி நபர்களிடமும் மத நிறுவனங்களிடமும் பண்ணையார்களிடமும் குமிஞ்சி கிடக்கு. 2 வகையான ஒரு நிலை என்பது தமிழகத்திலே இருக்கிறது. இந்த நிலையை போக்க ஒரு நில சீர்திருத்தம் தொடர்பாக முதல்வரிடம் ஏதாவது யோசனைகள் உள்ளதா? அதை எப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்த போகிறீர்கள்? இன்றைக்கி 45% விளைநிலங்கள் நீர் இல்லாமல் தமிழ்நாட்டில் பாலைவனங்களாக இருக்குது. அதோட தரிசு நிலங்களும் ஏகப்பட்டது இருக்குது. இதுகளுக்கு முறையான நீர்ப்பாசன வசதியை நான் என்ன கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவேன். ஏழை மக்களுக்கு, நிலமில்லாத விவசாயிகளுக்கு நிலம் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பீங்க? விவசாயிகளுக்கு கண்டிப்பாக நிலங்களை ஏற்படுத்தி பாசன வசதிகளை செய்து தர முடியும். அதற்கான திட்டங்களும் இருக்கிறது. அவைகளை நாம் சிறப்பாக ஒரு வல்லுநர் குழுவை அமைச்சு அதுக்கான இவைகளை ஆராய்ச்சி செஞ்சு அதை நம்ம செயல்படுத்த முடியும். கண்டிப்பாக முடியாதுன்றது எதுவும் இல்லை. நன்றிங்க நன்றிங்க. இப்படித்தான் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபடணும்னு சொல்கிறது சரிதானா?
கோயில்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயில்லையாவது இந்த வழிபாட்டிலையாவது நம்ம பாரம்பரியமாக ஒரு உடை அணியணும் அப்படிங்கிறத நான் வந்து உறுதியாக தெரியும். உடை அணியும் சுதந்திரத்தை பாதிக்காதா? இல்லை, சுதந்திரங்கிறது வந்து உடையில இல்லையே. சுதந்திரம் உடையில இல்லைங்களா? உடையில இல்லை. நான் எந்த உடை அணியணுங்கிறது கட்டுப்பாடு வந்து அரசு தான் இல்லை, விதிக்கல. இது மனிதனுக்கு வந்து இது உடையை வச்சு நம்ம வந்து சுதந்திரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதாவது ஆகம விதின்னு சொல்லி இருக்குது. நம்ம ஒரு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறை இல்லாமல் நம்ம வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஐயா, நான் சாமியை கும்பிடுறதுக்கு இப்படி தான் கும்பிடணும்னு ஒரு ரூல்ஸ் போடுறது சரியா அப்படின்னு ஏதாவது ஒரு இளைஞர் கேட்டால் உங்களோட பதில் என்னவா இருக்கும்? இல்லை, ரூல்ஸ் போடணும்னு சொல்ல முடியாது. ஆனால் மக்களுடைய மனநிலையை பொறுத்து நம்ம மாற்றி அமைக்கிறது. மக்களுடைய மனநிலைக்கு மதிப்பு கொடுப்பீங்க. மதிப்பு கொடுப்போம். அப்போ வந்து ஆடை கலாச்சாரம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா விட்டுருவீங்க. கோயிலில் கண்டிப்பாக ஆடை கட்டுப்பாடு தேவை. கோயிலுக்கு மட்டும் தான் தேவைங்களாங்கய்யா? கோயிலுக்கு மட்டும். அதாவது பாரம்பரியமான ஆடை வந்து கோயிலுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த ஆடை வந்து நமக்கு கட்டுப்பாடாக இருக்குது, இந்த ஆடை மற்றவங்கள வந்து இது பண்ணாது, உறுத்தாது அப்படிங்கிற அளவில் மக்கள் சிந்திக்கிற அளவுக்கு இந்த அரசு கட்டுப்பாடுகளை விதிக்கும்.